வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். வயித்து உள்ள இருக்கிற குழந்தைகிட்ட பேச முடியுமா? என்ன பேசலாம்? நிஜமாவே அதுக்கு ஒரு உபயோகம் இருக்கா? வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நெறைய ஃபேமிலீஸ் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஒய்ஃபும் வேலை செஞ்சா அவங்க ஆஃபீஸ் போறது, அங்க பல பேர பார்த்து பேசுறது, அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா, கணவன், மனைவி 2 பேரு தான் வீட்ல இருக்கிறாங்க. கணவன் வேலைக்கு போயிட்டார்னா, இந்த மனைவி நெறைய நேரம் தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பிரெக்னன்சில அதனாலேயே கூட ஒரு டிப்ரஷன் வரும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? உங்க பாப்பா கிட்ட பேசுங்க. "என்ன டாக்டர் சொல்றீங்க? எங்கள வச்சு காமெடி கீமெடி பண்ணிடலையே?" அப்படின்னு கேட்குறீங்களா? டெஃபினட்டா காமெடி இல்ல. நம்மோ அந்த காலத்துல அபிமன்யுவோட அம்மா சுபத்ரா அந்த கதையிலேருந்து ஆரம்பிச்சு பிரகலாதன் கதை வரைக்கும் இதிகாசத்துல இருக்கு. இப்போ ஈவன் லேட்டஸ்ட் சயின்டிபிக் எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தாயோட வாய்ஸ், தாயோடதுன்னு இல்ல, ஈவன் அந்த ஃபேமிலியில க்ளோஸா இருக்கிற வாய்ஸ் எல்லாமே பேபியால ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அவங்க கோவமா பேசுறாங்களா, சந்தோஷமா பேசுறாங்களா அப்படின்றதையும் உணர முடியும். ஃபீட்டல் அக்கௌஸ்டிக் டெஸ்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அக்கௌஸ்டிக்னா சவுண்டு. இப்போ பேபி மூவ் ஆகலைன்னா அது ஒரு ப்ரோப் மூலம், இப்போ நம்ம காது உள்ள வச்சு கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரோப் மூலம் வயிற்று மேலே வச்சு அதுலேருந்து சவுண்டு உண்டாக்கும் போது குழந்தை அசையும். அந்த குழந்தை அசையும் போது அதோட ஹார்ட் பீட் ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அதனால இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட், குழந்தையோட நம்மால கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிறது. அதுல என்னன்னா, நிறைய பேர் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. ஆக்சுவலா நானே பேஷண்ட்டோட வயிறு மேல கை வச்சு சில சமயத்துல பேசுவேன். சுத்தி இருக்கிற நர்சஸ், டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, "ஏய் இவங்க என்ன மேடம்க்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அந்த கூச்சம் இல்லாம பேச கத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ குழந்தை வயித்துல உண்டாகி 3ஆம் மாசத்திலிருந்தே நம்மளோட ஒலி அலைகளை பேசுறத குழந்தையால உணர முடியும். சரி, அதுக்கு உணர்றதுன்னு எப்படி நமக்கு தெரியும்? நீங்களே சொல்றீங்களே, ஆனா எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா? அசைவு தான் அதோட பாஷை. அதுக்கு பிடிச்சமான ஒரு ஒலி வந்ததுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். பிடிக்காத ஒலி வந்ததுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. குழந்தைக்கு ஒரு நல்ல பாட்டு, பிடிச்ச பாட்டை போடுங்க. அது பிடிக்குதா பிடிக்கலையான்னா அந்த அசைவுல நீங்க ஸ்டடி பண்ணுங்க. இந்த பாட்டு போட்டா இப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த பாட்டு போட்டா இப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சு குழந்தைக்கு பிடிச்சமான பாட்டை போட்டு காட்டுங்க. சரி, முதல்ல எப்படி பேச ஆரம்பிக்கிறது? 3 மாசங்களுக்கு பிறகே நீங்க என்ன பண்ணலாம்? உங்க கைய அடி வயத்துல வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பாண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. வீட்ல தனியா தானே இருக்கிறீங்க. ஆனா நீங்க நிஜமாவே தனியா இல்லைங்க. ஏன்னா உங்க வயித்து உள்ள ஒரு குழந்தை இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு கம்பேனியன். ஸோ வயித்து மேல கைய வச்சு பேசுங்க. "பாப்பா, நான் உன் அம்மா பேசுறேன். நீ நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்கேன். உன்னை என் வயித்துல சுமக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உனக்கு என்ன சத்து தேவையோ நீ அம்மா கிட்டேருந்து எடுத்து நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துட்டு வா. நான் சாப்பிடுறது ஏதாவது பிடிக்கல, உனக்கு நல்லது இல்லைன்னா எனக்கு ஒரு ஹிண்ட் கொடு, நான் அதை மாத்திக்கிறேன். உனக்கு பிடிச்சமான மியூசிக்கை எனக்கு உணர்த்து." இந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அடுத்தது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். உங்க கணவர் வராரா, அவரை உங்க வயித்து மேல கையை வச்சு பேச சொல்லலாம். "இதோ பார், அப்பா பேசுறாங்க. நீங்க வெளியில வந்த உடனே அப்பா அம்மா 2 பேரும் உன்னை நல்லா பாத்துக்கிறோம்" அப்படின்னு சொல்லலாம். பாட்டி தாத்தா வந்தாங்கன்னா அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய கம்யூனிகேட் பண்ண சொல்லலாம். நீங்க உங்களுக்கு இது மேல நம்பிக்கை இல்லைன்னா கூட நீங்க பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு ஒரு த்ரில்லு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் கூட குழந்தைக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். எந்தெந்த கண்டிஷன்லாம் பேசினா இன்னும் ரொம்ப உபயோகமா இருக்கும்? இப்போ கர்ப்பப்பை வாய் ஷார்ட்டா இருக்கு, அதனால சீக்கிரம் குறப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்க டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பேபி கிட்ட பேசுங்க. வயிறு மேல கை வச்சு, "பாப்பா, நீ நல்லா மெச்சூர் ஆகிற வரைக்கும், நல்லா இண்டிபெண்டா வெளியில நல்லா மூச்சு விடுறதுக்கு, நல்லா பால் குடிக்கிறதுக்கு சக்தி வர வரைக்கும் அம்மா வயித்துள்ளேயே இரு.
வெளியில வராத. நீ உள்ள இருக்கும்போதும் நான் உன்ன நல்லா பார்த்துக்கிறேன். வெளியில வந்த போதும் நான் நல்லா பார்த்துக்கிறேன்." எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 26 வாரத்திலேயே கர்ப்பப்பை வாயு 3 சென்டிமீட்டர் தொறந்துருச்சு. பட் ஆனா வலியே இல்ல. பேபி நல்லா இருக்கு. தாய்க்கு வந்து பிபி, சுகர் அந்த மாரி எந்த பிரச்சனையும் இல்ல. பனிக்கூடம் உடையல. நான் இதே இந்த டாக் டு பேபி டெக்னிக் தான் நான் வந்து சொல்லிக் குடுத்தேன். அந்த பிரெக்னன்சி 37 வீக்ஸ் வரைக்கும் போச்சு. ஆக்சுவலா அதுக்கு பிறகு வலியே எடுக்கல அந்த பேஷண்ட்டுக்கு. ஏன்னு சொன்னா, அந்த தாய் வந்து எனக்கு வலி எடுக்கக்கூடாது. என் குழந்தை ஃபுல்லா மெச்சூர் ஆயி தான் வெளியில வரணும்னு சொல்லிட்டே இருந்தனால, அந்த வலியே ஆக்சுவலா வராம போச்சு. அதுக்கப்புறம் வலி இன்டியூஸ் பண்ற மாதிரி ஆச்சு. ஸோ, அதனால டெஃபினட்டா அது எஃபெக்ட். இன்னொரு கண்டிஷன். இந்த பனிக்குடம் சீக்கிரம் உடையறது. பனிக்குடம் சீக்கிரம் உடைஞ்சதுன்னா, அத நம்மால க்ளோஸ் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு வஜைனாலேருந்து நோய்க்கிருமிகள் உள்ளே போய் குழந்தையும் அந்த பிளசண்டாவையும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி ஒரு பேஷண்ட். அந்த பேஷண்ட் வந்து 24 வீக்ஸ் தான். இது வந்து ஒரு 18 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. அப்பல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு பெருசா கிடையாது. இந்த மாதிரி பனிக்கூடம் உடைஞ்சு வெயிட் பண்ணலான்ற கான்செப்டும் கிடையாது. ஆனா நான் பேஷண்ட் கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, "அம்மா நான் வந்து கேரண்டி குடுக்க முடியாது. ஆனா டெய்லி நம்ம மானிட்டர் பண்ணுவோம். பிரச்சனை இல்லாத பட்சத்துல நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியுமோ, அவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம். நீ உன் பாப்பா கிட்ட பேசு. பாப்பா ஆரோக்கியமா நல்லா இரு உள்ள. நோய்க்கிருமிலாம் தாக்காம பார்த்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வெளிய ஆனா கூட பிளசண்டாலேருந்து தண்ணி நல்லா செக்ரீட் ஆகும். அப்ப அத எடுத்துக்கிட்டு நீ நல்லா வளர்ந்துக்கிட்டு வா." அப்படின்னு சொல்லி குழந்தையோட பேசு அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலா அப்போ வந்து சென்னை ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்த சமயம். அவ வந்து 24 வாரத்துல வந்து 28, 29 வாரம் ஆயிடுச்சு. அப்போ ஃப்ளட்ஸ். நான் வேற ஹாஸ்பிட்டல் போம்மா, ஏன்னா எங்க ஹாஸ்பிட்டல் வந்து வேளச்சேரியில இருக்கு. வெள்ளத்துல ஆக்சுவலா தண்ணி உள்ள வந்துரும் ஹாஸ்பிட்டல் உள்ள. பேஷண்ட் போமாட்டேன் அப்படிங்கிறாங்க. பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அம்மா நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குன்னு. ஆனாலும் வந்து நம்ம தகுந்த ப்ரிகாஷன்ஸோட இருக்கணும். நீ வந்து நான் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல அனுப்புறேன். அங்க பாதுகாப்பா இருந்துட்டு, திருப்பி மழைநீர்லாம் வற்றின பிறகு நீ வா அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த பேஷண்ட் மழைநீர்லாம் வற்றின பிறகு திருப்பி எங்க ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. 34 வீக்ஸ் வரைக்கும் அந்த குழந்தை வயித்து உள்ள இருந்தது. பனிக்குடம் உடைஞ்சு நீர் போய்க்கிட்டே இருந்துமே கூட 34 வீக்ஸ்ல டெலிவர் பண்ணோம். பேபி நல்லா இருந்தது. இதே பேஷண்ட் 2 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆகி வந்தாங்க. நான் சொன்னேன், இப்ப இந்த குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு நீ வயித்து உள்ள இருக்கும்போதே ஆரம்பத்திலேருந்தே பேசு. இந்த தடவை எனக்கு பனிக்குடம்லாம் உடையக்கூடாது. எல்லாம் நல்லா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரே பண்ணிக்கோ. நீ வந்து உன் பாப்பா கிட்ட பேசு. அடுத்த 2வது குழந்தை 39 வாரம் வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாம போச்சு. இது வந்து பேஷண்ட்டுக்கு இருக்கிற நம்பிக்கை, பிளஸ் நம்ம செய்யற ட்ரீட்மெண்ட்டு, பிளஸ் சுத்தி இருக்கிறவங்க குடுக்குற சப்போர்ட். இது எல்லாம் இதுக்கு தேவைப்படும். அதே மாரி வளர்ச்சி கம்மியா இருக்கிற குழந்தைங்க, ஐயுஜிஆர் பேபீஸ். அந்த மாதிரி பேபீஸ்க்கு மதர் என்ன செய்யணும்? "செல்லம், நீ அம்மா கிட்ட இருந்து உனக்கு தேவையான சக்தி எல்லாம் எடுத்துக்கோ. நான் அம்மா வந்து உனக்கு என்ன தேவையோ நான் அத சாப்பிடுறேன். உன்ன வந்து நல்லா பார்த்துக்கிறேன். நீ எனக்கு அப்பப்ப அசைஞ்சு, நான் நல்லா இருக்கேன் அம்மா அப்படின்னு எனக்கு அந்த அசைவ சொல்லு" அப்படின்னு கேளுங்க. அது நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. பிரீச் பொசிஷன்ல இருக்கா? பாப்பா கிட்ட பேசி, "அம்மா நீ வந்து தலை திரும்பி நல்லா வலி எடுக்கும்போது கீழ இறங்குற மாதிரி பொசிஷன் நல்லா பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து பாப்பா கிட்ட பேசலாம். அதான் சொன்னேனே, நீங்க சயின்டிஃபிக்கா நீங்க நம்பலன்னா கூட, அந்த பாசிட்டிவ் வைப்ஸு கட்டாயம் நீங்க உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு தைரியத்த குடுக்கும். உங்களால அந்த கஷ்ட காலத்த ஈஸியா கிராஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பேபிக்கு பிரச்சனை இருந்தா செய்றோம். பிரச்சனையே இல்லாம வேற என்ன செய்யலாம்? பேபி வந்து கிரியேட்டிவா இருக்கணும், இன்டெலிஜென்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தாய் வந்து அந்த கர்ப்பமா இருக்கும்போது நெறைய கிரியேட்டிவ் விஷயங்கள செய்யணும். உங்களுக்கு செல்ஃபோன் பார்க்கறது, டிவி பார்க்கறது கொஞ்ச நேரம் பண்றது பண்ணுங்க. பட் ஆனா, உங்களுக்கு பிடிச்ச பாட்ட பாடுங்க. நீங்க எப்படி பாடுறீங்கன்றது வந்து பிரச்சனையே இல்ல. பிடிச்சதுன்னா பாடுங்க. டான்ஸ் ஆட ஆசையா இருக்கா? டான்ஸ் ஆடுங்க. "என்ன டாக்டர் கர்ப்பமா இருக்கும்போது டான்ஸ் ஆடலான்னு கேட்குறீங்களா?" கட்டாயம் ஆடலாங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப குதிக்கிறது மட்டும் வேண்டாம். அடுத்தது, உங்களுக்கு டிரா பண்ண பிடிக்குதா? இதெல்லாம் ஒரு தெரப்பி. இன்ஃபேக்ட் கொஞ்சம் டிப்ரஷன், பயம் இருக்கிறவங்க இந்த பாட்டு, டான்ஸு, ஆர்ட் அப்படின்னு போனாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். அந்த குழந்தையும்
நல்லா வளரும், கிரியேட்டிவா இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஆர்ட் தெரப்பி அந்த மாதிரிலாம் கூட நம்ம பண்ணலாம். அப்புறம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேனுக்கு போகும்போது, என்டி ஸ்கேன், அனாமலி ஸ்கேனுக்கு போகும்போது, டாக்டர் என்ன சொல்லுவாங்க, "அம்மா உன் குழந்தை இன்னும் திரும்பலப்பா. எனக்கு வேண்டிய போஸ் கிடைக்கல. ஸோ அதனால வெயிட் பண்ணு." அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. மற்ற பேஷண்ட்லாம் வருவாங்க, டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு ஒரே பதட்டமா இருக்கும். அந்த மாரி சமயத்திலயும் உங்க பேபி கிட்ட பேசுங்க. "பாப்பா நல்லா திரும்பி டாக்டருக்கு என்ன போஸ் வேணுமோ அத குடு" அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இனிமேலுக்கு தான் ஸ்கேனுக்கு போறீங்களா? இப்பவே பேசுங்க பாப்பா கிட்ட. "நீ வந்து அந்த நேரத்துல அழகா திரும்பி நீ வந்து போஸ் குடு." நான் சில சமயத்துல ஸ்கேன் பண்ணும்போது, "ஐயோ பாப்பா கொஞ்சம் மூஞ்ச காட்டு" அப்படின்னு சொன்னா, அழகா அது முகத்த காட்டும். பார்க்கும்போது அசைவே தெரியலனா, "கொஞ்சம் அசைஞ்சு காட்டு பார்க்கலாம்." அப்படின்னா ஒரு 2, 3 மினிட்ஸ்ல அசையும். ஸோ அதனால நம்ம கன்வே ஆகறது எப்படி ஆகுதுன்றத பொறுத்து குழந்தை உணர்ந்து அத செய்யும். 100% வந்து எல்லா டைமும் நடக்காது. ஒரு சில சமயத்துல நடக்காம போறதும் உண்டு. ஒரு குழந்தை செக்கப் 8 மாசம் வரைக்கும் என்கிட்ட பார்த்துட்டு இருந்தாங்க. 9ஆம் மாசம் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க டெலிவரிக்கு. டெலிவரி ஆகி 1 வருஷம் கழிச்சு வந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, "டாக்டர் நீங்க குழந்தைய தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி குடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் குழந்தைய தூக்கிட்டு, "செல்லம் உங்க பேர் என்னன்னோனே" குழந்தை அப்படியே பயங்கரமா சிரிக்குது. உங்க அப்பா, அம்மாவுக்கெல்லாம் வந்து ஒரே ஆச்சரியம். "என்ன டாக்டர் இதுவரைக்கும் இந்த மாரி குழந்தை சிரிச்சதே இல்ல. இப்படி சிரிக்குதே உங்களத பார்த்துட்டு, நீங்க பேசுறத கேட்ட உடனே." என்னன்னா, நான் வந்து அந்த பிரெக்னன்சி செக்கப்ல வரும்போது பேசினதெல்லாம் அந்த குழந்தைக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த 1 வருஷம் கழிச்சு நான் பேசும்போது அந்த பாண்டிங் வந்திருக்கு. திருப்பி திருப்பி 1 தடவ, 2 தடவ இல்ல. 3 தடவ, 4 தடவ ஒவ்வொரு தடவ நான் பேசும்போதும் அப்படியே சந்தோஷமா சிரிக்கும். அத பார்த்து எனக்கும் ரொம்ப சந்தோஷமா ஆச்சு. நானும் வந்து இந்த மாரி டாக் டு த பேபில இவ்ளோ எஃபெக்ட் இருக்கு அப்படின்றத நம்ப ஆரம்பிச்சேன். இந்த டாக் டு த பேபி வந்து என்னோட ஃப்ரெண்ட் டாக்டர் ஆண்டாள்னு நெல்லூர்ல இருக்காங்க. அவங்க தான் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. நானுமே ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் இது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. பட் நானே கண்கூடா பார்த்தபோது எனக்கு நல்ல நம்பிக்கை வந்துருச்சு. அதே மாதி டெலிவரி சமயத்துல, இப்ப நல்லா வாய் தொறந்திருக்கும், தலை இறங்காது, பேஷண்ட்டால முக்க முடியாது. அந்த மாரி சமயத்திலயும் பேஷண்ட் கிட்டயும் சொல்லுவேன், நானும் சொல்லுவேன். "பாப்பா நல்லபடியா சீக்கிரம் இறங்கி வந்துரு. அம்மாக்கு ரொம்ப கஷ்டம் குடுக்காத. வெளியில வந்த உடனே நல்லா மூச்சு விடணும். நல்லா அழணும். நல்லா பால் குடிக்கணும். நீ சீக்கிரம் அம்மாவ கஷ்டப்படுத்தாம வெளியில கீழ இறங்கி வா" அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது பேஷண்ட்டுக்கும் ஒரு பயம் போகும். ரிலாக்சேஷன் ஆகும். நல்லபடியா டெலிவரி ஆகும். ஸோ அதனால கர்ப்பமா இருக்கிற எல்லா தாய்மார்களும் உங்க குழந்தைங்கள்ட்ட வயித்துவுள்ள இருக்கிற குழந்தைங்கள்கிட்ட பேசுங்க. நல்லதே நடக்கும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.